படம் சூப்பரா இருந்தது சார். அதுதான் நான் என்னன்னா படம் வந்துட்டு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வரும். நிறைய கிராமத்துல போய் எல்லாம் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி சினிமால காமிச்சாக்கா இந்த மாதிரி இருந்ததுன்னு தெரிய வரும். நல்லா இருக்கு. அது மாதிரி ஆம்பளை பொம்பளைங்களோட அந்த இதை காமிக்கிறது, டாமினேட் பண்றது, அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணாம கொஞ்சம் கைட் பண்றது நல்லா இருக்கு. இந்த மாதிரி நான் வந்து பார்க்கணும்னா கிராமத்துல தான் போய் பார்த்திருக்கேன். கிராமத்துல போய் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் இருந்தனால இப்போ நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வெறும் மகாபாரத் அந்த மாதிரி விஷயம் மட்டும் எடுக்காம நல்ல நல்ல சின்ன சின்ன இதை வச்சுட்டு கூட என்ன சொல்றது, இந்த ஜென்ரேஷனுக்கு நல்ல நல்லது ஸ்டோரிஸ் அந்த மாதிரி கூட இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம்னு நான் ஃபீல் பண்றேன். ஆமா, கண்டிப்பா இருந்தது. நான் சிலதுலலாம் வந்து எனக்கு டியர்ஸ் வந்துச்சு, கண்ணீர் வந்துருச்சு. ஸோ வந்து நல்லா இருக்கு. காஸ்டும் நல்லா இருக்கு, அவங்க நடிச்சதும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி மூவிஸ் நிறைய வரணும். வெறும் ஃபேன்சி மியூசிக், ஃபேன்சி இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறது நல்லா தான் இருக்கு. மியூசிக் நல்லா இருந்தது. பட் மியூசிக் நான் வந்து என்ன சொல்றது, மியூசிக்கை விட அது ஃபுல்லா அந்த இமேஜே வந்து மியூசிக் கவர் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அவ்வளோ எதுவுமே பார்க்க மாட்டாங்க, பார்க்க வைக்கணும். அதுதான் நம்மளோட வேலை. பார்க்க வச்சாங்கன்னா நம்மளோட இந்தியன் கல்ச்சர் என்ன, நம்ம தமிழ்நாட்டுன்னு சொல்றாங்க இல்லையா, அதோட கல்ச்சர்ஸ் எல்லாம் என்னன்னு தெரிய வரும். தெரிய வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வெளிநாட்டுக்காரங்களுக்கு தெரியுது தமிழ் கல்ச்சர்னா என்னது, நம்ம ஊருக்காரங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சா நல்லா இருக்கும். ஆக்சுவலி நான் பெங்காலி, நான் தமிழ் கத்துக்கிட்டேன், பேசுறது தான் தெரியும். ஸோ கண்டிப்பா அது வந்து ரொம்ப பழைய லாங்குவேஜ். ஸோ தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு படம். தெருக்கூத்தை பத்தி எப்படி நம்ம வந்து லைஃப்ல ஒரு தெருக்கூத்தெல்லாம் எப்படி ஒரு படம் எடுப்பாங்களா அப்படின்ற போது எடுத்திருக்காங்க. எடுத்து அந்த படத்தை வந்து பெரிய ஒரு ஆஸ்கர் அவார்டுக்கு சம்மந்தப்பட்ட அளவுக்கு கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்தளவு ஒரு மனசார சொல்லணும்னா படம் அவ்வளோ சூப்பரா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா எல்லா தேட்டர்ல இருந்து பாருங்க. ப்ரோ அதான் சொல்றேனே, ஒரு புது ஆர்டிஸ்டுக்கு வந்துட்டு என்ன என்ன கொடுக்க முடியும்னு தெரியாது. ஆனா நம்பி கொடுத்து இறக்கியிருக்காங்க, அது பெரிய விஷயம். கண்டிப்பா அந்த டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள். எனக்கு உண்மையிலேயே லாஸ்ட்ல அந்த காந்தாரா மாதிரி உட்காந்து சாமியா ஆடிட்டாரு அவரு. சாமி தான் இறங்கி சாமி வந்து ஆடி இருக்குன்னு தான் சொல்லணும், வேற ஒண்ணுமே இல்ல. சாமி அது ஒரு இடத்துல சாமி ஆடுவாரு. முருகனே வந்து இந்தாப்பா இந்த படம் நீ ஜெயிச்சிருச்சுப்பா அப்படின்ற மாதிரிதான் முருகன் தான் வந்து இறங்கி அப்படியே ஒரு ஆட்ட ஆடி இருப்பாரு. கருப்பன் மாதிரி இறங்கி செமையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. படத்தை பத்தி வேற என்ன சொல்றது, மைனஸ் பாயிண்டே இல்ல, எனக்கு எதுவுமே தெரியல. அவ்வளவுதான். எல்லாருமே பார்க்கணும். பெரிய பெரிய தியேட்டர்கள் வந்துட்டு இந்த மாதிரி படங்களுக்கு வரவேற்பு தரணும். ஒரு சின்ன சின்ன தியேட்டர்ஸ்லாம் நான் பேச சொல்ல விரும்பல, பட் ஆனா அவங்களுக்குலாம் இந்த தியேட்டரே தரல நினைக்கிறேன். பெரிய தியேட்டர்ஸ்ல தரவே இல்லை. ஆனா இன்னைக்கு அது குறை சொல்ல முடியாது, ஏன்னா 5 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா எல்லா படங்களும் ஜெயிக்கணும். எல்லாமே சினிமா பத்திய படங்கள், எல்லா படங்களும் ஜெயிக்கணும். இந்த படம் ஆஸ்கர் அவார்டுக்கு போறதுக்கு நான் அந்த டீமை ரெக்வஸ்ட் பண்றேன். கண்டிப்பா ஆஸ்கர் கொண்டு போங்க, படம் செமையா இருக்கு. ஐயோ, இளையராஜா தான் அந்த அறியாத வயசு அந்த மாதிரி சாங் கொண்டு வந்து என்னை வந்து ஒரு பூரிச்சிட்டாரு. மியூசிக் தாங்க, ஒரு இடத்துல கூட கம்பேக் தான், அவரோட பெரிய கம்பேக்கா இருக்கும். படம் அருமையா இருக்கு. என்ன பொறுத்தவரை படத்துக்கு ஒரு 10க்கு 10 கொடுக்கலாம். கண்டிப்பா லெட்டர்ல வந்து பாருங்க. இந்த படம் கண்டிப்பா ஒரு ஆஸ்கர் கண்டிப்பா வரும். தெருக்கூத்துடைய ஒரு கதை தான், வேற ஒண்ணு இல்ல. ஆமா, உண்மையிலேயே ஒரு கிராமத்துல இந்த மாதிரி தான் பல கோடி செலவு பண்ணி பல இடத்துல படம் பார்க்க எடுக்கிறாங்க. இது ஒரு கிராமத்துக்குள்ளே முடிச்சிருக்காரு ஹீரோ வந்து, டைரக்டர். ரொம்ப பெருமையா இருக்கு அதை நினைக்கும் போது. இந்த மாதிரி படங்களை வந்து மக்கள் பார்க்க வைக்கணும். அது நீங்க தான் அதுக்கு முயற்சி எடுக்கணும். அருமையா இருக்கு. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி கிராம படங்கள் இப்பதான் பாக்குறோம். எல்லாமே ஆக்ஷனு, வெட்டு குத்து இப்படிதான் இருந்தது. இதுல ஆக்ஷன் எல்லாம் கிடையாது. நல்ல அருமையா எடுத்திருக்காங்க. பிரமாதமா பண்ணிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அருமை. தியேட்டர்கள் வந்து கிடைக்கல, இன்னும் அதிகம் தியேட்டர்கள் வந்து கொடுக்கணும். வந்து நீங்க என்ன படம் வந்து கிராமத்து கதை, அதாவது கூத்தை பத்தி தான் கதை. சும்மா படத்துக்காக கூத்தை கொண்டு வரதில்ல, கூத்து தான் படமே. அதாவது ஒவ்வொரு நடிகர்களும் சூப்பரா நடிச்சிருக்காங்க, நடிக்கல கதையா வாழ்ந்திருக்காங்க. அதாவது கிளைமேக்ஸ் எல்லாம் சும்மா பிரிச்சு விட்டாரு. அந்த மாதிரி படம் கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். நன்றி. ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்க ரொம்ப ஒரு தைரியமா பண்ண நடிச்சிருக்காங்க. அது இல்லாம இளையராஜா சார் சாங் செமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. கண்டிப்பா எல்லா தியேட்டர்ல வந்து பாருங்க. அதாவது ஊர் ஞாபகம் தானே வருது, வேற ஒண்ணும் வரல. ஊர்ல நம்ம ஒரு திருவிழான்னா ஒரு கூத்து இருக்குல்ல, அந்த கூத்தை பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல ஒரு படம், எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பார்க்கணும். இந்த படத்தை கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். நான் அடி திடீர்னு படம் அப்படியே வந்துட்டு வர படம்லாம் இனிமேல் வர படம்லாம் இந்த மாதிரி படங்களை பார்க்கணும். மக்கள் நல்லா பார்க்கணும். தியேட்டர்ல வந்து படத்தை பாருங்க, ஜமா சூப்பரு. இந்த படத்துல ஃபுல்லாக நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன், லைட் ஆஃப்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த படம் வந்து நல்லா வெற்றி பெற்றணும். தியேட்டர் வந்து நல்லா பார்க்கணும். ஜமானா ஒரு கலைக்கடைய பேர், அது
அது கிராமப்புறங்களில் ஃபேமஸ், சிட்டியில் இருந்து தெரியல. இந்த படத்தை பார்த்தாது இனிமேல் இப்படி ஒரு கதையெல்லாம் கொண்டாடணும், வர டேரக்டர்ஸ்லாம் அந்த நல்ல கதை கொண்டாடணும்னு எதிர்பார்க்குறோம். இயக்குனர் பாரியண்ணன் அவர் நல்லா பண்ணியிருக்காரு, அவரே டேரக்டர், நல்ல கதை அவரே எழுதி எல்லாம் பண்ணியிருக்காரு, நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. நானும் கூட ஒரு படம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம், நல்லா சிறப்பாக கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாரு. அனைவரும் நல்லா ஒரு கூட்டு டிஓபி நல்லா லைட்டிங் நல்லா பண்ணிருக்காரு, நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் சிறப்பு, அவர் சொல்லவே தேவையில்ல, ஐயாவை நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. சாங் நல்லா வந்திருக்குது, படம் சூப்பர், ஜமா சூப்பர். மற்றபடி படம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா எடுத்திருக்காங்க. என்னன்னா பழைய விஷயங்கள் எல்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்க விஷயங்கள்லாம் இப்போ புதுசா கொண்டு வந்திருக்காங்க, நல்லா இருக்கு படம். நடிப்பு எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க, எந்த குறையும் இல்லை, நல்லா பண்ணிருக்காங்க. மியூசிக் எல்லாமே ஓகே, பக்காவா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் எல்லாருமே. சூப்பரா இருக்கு. சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஏன்னா சின்ன குழந்தைங்களாம் பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு தெருக்கூத்து நடக்கும் அப்படின்றது வந்து அவங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சின்ன வயசுல பார்த்துருக்கேங்க. ஊர்ல வந்து அது அப்படியே எனக்கு ஒரு மெமரபிளா தான் இருந்துச்சு. இதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல பார்த்துருக்கேன். அப்படி நாங்களும் அந்த மாதிரி தான் ரோட்ல தான் உட்காந்து பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்படியே கண்ணு முன்னாடி வந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சூப்பரா நடிச்சிருக்காரு. அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வந்து அவர் அந்த வேஷம் போட்டு பண்றது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு சார். மியூசிக் அந்த சாங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இளையராஜா சாரோட மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாங்க, கண்டிப்பா கான்ஃபிடென்ட்டா பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். எங்கேயுமே முகம் சொலிக்கிற மாதிரிலாம் எந்த விஷயமும் இருக்காது. ரொம்ப நல்லா இருக்கு படம். ஆனா படம் வந்து பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. தமிழ் சினிமால வந்து பாத்தீங்கன்னா சிறந்த படைப்புகள் வந்துகிட்டே இருக்கு. அந்த வரிசையில இந்த படமும் கண்டிப்பா இருக்கும். ஜம்மா கண்டிப்பா தேட்டருக்கு வந்து பார்க்க வேண்டிய படம். பட்ஜெட் வைஸ்ல இந்த படம் கம்மியா இருந்தாலும் சொல்ல வேண்டிய வர்ற விஷயமும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேவும் சூப்பரா இருக்கு. வந்து படத்தை பாருங்க. எல்லா ஆர்டிஸ்ட் பொதுவாகவே தேட்டருக்கு வந்து படம் பார்க்குறோம். இப்போ எல்லாருமே பயங்கரமா நடிச்சிருக்காங்க, சூப்பரா இருக்காங்க. அண்ட் தென் மியூசிக்கும் அது நல்லா இருக்கு, பயங்கரமா. மியூசிக் சூப்பரா இருக்கு. எப்பயும் போல அவரை பத்தி மியூசிக் பத்தி நம்ம பெருசா பேசணும்னு அவசியம் இல்லை, அவரோட மியூசிக்கே நமக்கு தெரியும், செமையா பண்ணிருக்கோம். ஷூர், கண்டிப்பா. இது வந்து ஒரு எப்படி சொல்றது, வித்தியாசமான கதைக்களம் இருக்கிற படங்களை கண்டிப்பா மக்கள் விரும்புவாங்க. அந்த வரிசையில் இந்த படம் கண்டிப்பா இருக்கும். நல்லா நடிச்சிருக்காங்க, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். அந்த ஹீரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. மியூசிக் அந்த சாங் நல்லா இருக்கு கேட்குறேன். இல்லை, இந்த மாதிரி கலைஞருங்க நடிக்கிறத பார்க்கறது வெளியில தான் இப்போ பார்த்துருக்கோம், இப்போ நேரில் வந்து பார்க்குற மாதிரி நல்லா இருக்கு. சூப்பரா இருந்தது. அந்த காலத்து போல எல்லாமே நல்லா எடுத்திருக்காங்க. நான் சின்ன வயசுல இது மாதிரி கூத்தெல்லாம் போய் பார்ப்பேன், அதே அந்த ஃபீலா இருந்துச்சு எனக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஒரு குறை சொல்றதுக்கு இல்லை, எல்லாமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு சார்.